Students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Cauchy-Schwarz inequality and triangle inequality ரெண்டையும் வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த கொஷினில் x and y அப்படின்னு ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு வெக்டார்ஸும் C3ல உள்ள வெக்டார்ஸ். C3 அப்படின்னாக்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர் ட்ரிபிள்ஸ். அண்ட் அந்த ஆர்டர் ட்ரிபிள்ஸில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். தட் இஸ் இதில் பாருங்கள், எக்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டர் ட்ரிப்பிளில் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். அதே போல் ஒய்யும் ஒரு ஆர்டர் ட்ரிப்பிளில் இருக்கும், அண்ட் அதில் உள்ள அந்த 3 நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். இந்த 2 வந்துட்டு நம்ம 2 + 0i அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட டாட் ப்ராடக்ட் அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவோம். ரியல் நம்பர்ஸுக்கு டாட் ப்ராடக்ட்டும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு டாட் ப்ராடக்ட்டும் சேம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ட்டு ரெண்டு வெக்டார்ஸாக R2ல இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. R2 அப்படின்னாக்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பயர்ஸ். அண்ட் அந்த ஆர்டர்ட் பயர்ஸில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஆரில் இருக்குது. ஆர் மீன்ஸ் ரியல் நம்பர்ஸ். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 2,3ன்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 1,2ன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்களா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட டாட் ப்ராடக்ட் அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் டாட் ஒய்ன்னு சொல்லுவோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நத்திங் பட் எக்ஸ் டாட் ஒய் தான். இந்த எக்ஸ் டாட் ஒய் இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ரெண்டு வெக்டார்ஸில் உள்ள கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்குள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். தென் ப்ளஸ் அடுத்து இங்குள்ள செகண்ட் நம்பரையும் இங்குள்ள செகண்ட் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணணும். 2 × 3 = 6 வரும். தட் இஸ் இதோட ஆன்சர் வந்துட்டு 8. சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ட்டு ரெண்டு வெக்டார்ஸை C2ல இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த C2 அப்படிங்கிறது என்னதுனாக்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பெயர்ஸ் தான். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 + i, ஐன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2 - i, 1 - iன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் அதை வந்துட்டு நம்ம சிம்பிளில் எக்ஸ் டாட் ஒய்ன்னு தான் டினோட் பண்ணுவோம், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே வந்துட்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸில் உள்ள இந்த எலிமெண்ட் எழுதிக்கணும். 1 + i இன்டு அடுத்த ஒயில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கான்ஜுகேட் எடுக்கணும். தட் இஸ் 2 - i தி ஹோல் பார். தென் பிளஸ் போட்டுட்டு அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் வெக்டார்ல உள்ள இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் i இன்டு அடுத்த ஒயில் உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் அதோட கான்ஜுகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட டாட் ப்ராடக்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த இன்இக்வாலிட்டி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம Cauchy-Schwarz இன்இக்வாலிட்டியை வெரிஃபை பண்ணலாம். இதுதான் Cauchy-Schwarz இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதுல உள்ள இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குதுன்னா, மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னாக்க சிம்பிளி டாட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதுதான் மீனிங். இங்க எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கிறதுனால இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு டெஃபினிஷன், அதை யூஸ் பண்ணி இதோட இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இங்கே ஃபர்ஸ்ட் வெக்டாரில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கணும். தென் இன்டு செகண்ட் வெக்டாரில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கான்ஜுகேட் எழுதணும். தென் பிளஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் வெக்டாரில் உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் 1 + i இன்டு ஒயில் உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் அதோட கான்ஜுகேட் எழுதணும். தென் பிளஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரில் உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட் அதை எழுதிட்டு தென் இன்டு செகண்ட் வெக்டாரில் உள்ள அந்த தேர்ட் எலிமெண்டோட கான்ஜுகேட் எழுதணும். ஸோ 1 + 2i தி ஹோல் பார் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு இந்த 2 - i இதோட கான்ஜுகேட் என்ன வரும்னாக்க 2 + i வரும். தட் இஸ் இங்கே ஐயோட சிம்பிள் வந்துட்டு ப்ளஸில் இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் ஆக்கிக்கணும், மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ரியல் நம்பரில் உள்ள சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இமேஜினரி வேல்யூ ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும். தென் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டாக 1 + i இருக்குது. தென் இன்டு 2 பார். 2 வந்துட்டு ஒரு ரியல் நம்பர், அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா சேம் வேல்யூ 2 தான் வரும். தென் ப்ளஸ் அடுத்து இந்த i இன்டு இங்கே 1 + 2i தி ஹோல் பார் இதோட வேல்யூ 1 - 2i, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த 2 கொண்டு இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் கூடலையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 4 + 2i அப்படின்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் இங்கேயும் அதே போல தான் இந்த 2 கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் கூடயும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2 + 2i அப்படின்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்து இங்கே இந்த ஐயை கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் கூடயும் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ i × 1 i, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது.
I into 2i அப்படின்னா 2i square. And I square இதோட வேல்யூ வந்துட்டு -1 because I ஓட வேல்யூ வந்துட்டு root of -1. ஸோ I square வேல்யூ -1. அப்போ இதில் இந்த I squareக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு +2ஆக மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள ரியல் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணினா 8 கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்தது I இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணலாம். இங்கே 2i இருக்குது, இங்கே ஒரு 2i இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 4i, இங்கே ஒரு 1 டைம் i இருக்குது. எல்லாம் ஆட் பண்ணினா 5i அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y வேல்யூ. பட் இந்த இன்இக்வாலிட்டிக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குதா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதோட மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் which is equal to modulus of inner product of x and y வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது 8 + 5y. இப்போ இந்த மாடுலஸ் வேல்யூ வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா மாடுலஸ் ஆஃப் x + iy அதே போல் இருக்குதா. அண்ட் ஆல்ரெடி இதோட வேல்யூ ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரூட் ஆஃப் இங்கே உள்ள ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே உள்ள இமேஜினரி பார்ட் அது வந்துட்டு y தானே அதுக்கு ஸ்கொயர். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் 8 + 5y இதோட வேல்யூ என்ன வரும்னா ரூட் ஆஃப் இங்கே உள்ள 8க்கு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5க்கு ஸ்கொயர். தட் இஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னா 64 ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 89 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 9.43398. இப்போ நம்ம அந்த இன்இக்வாலிட்டியோட ரைட் சைடுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே இந்த ரைட் சைடில் நார்ம் ஆஃப் எக்ஸ் இன்டு நார்ம் ஆஃப் ஒய் ரெண்டு வேல்யூக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் அடுத்தது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்ம் ஆஃப் எக்ஸ் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நார்ம் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக ரெண்டு சைடும் ரூட் எடுத்தோம்னா நார்ம் எக்ஸ்க்கு வேல்யூ கிடச்சிரும். பிகாஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு ரூட் சிம்பிள் வரும். தட் இஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் எக்ஸ் அகெயின் சேம் வெக்டார் எக்ஸ். ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக நார்ம் ஆஃப் எக்ஸ் அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா ஸ்டெப்லேயும் ஒரு ரூட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதோட வேல்யூ என்ன வரும்னா சிம்பிளி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ். இங்கே கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கனாக்க ஆர்டர் ட்ரிபிள்ஸ் 2, 1 + i, i. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் அப்படின்னாக்க சிம்பிளி இது வந்துட்டு எக்ஸ் டாட் எக்ஸ் அதான் மீனிங். தட் இஸ் இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் தான். இதுதான் எக்ஸுக்கு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ டாட் ப்ராடக்ட் அகெயின் சேம் எக்ஸ் வேல்யூ. இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்ன வரும்னா இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் 2 இன்டு இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூக்கு கான்ஜுகேட். தென் ப்ளஸ் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ 1 + i இன்டு இந்த செகண்ட் வேல்யூக்கு கான்ஜுகேட். தென் ப்ளஸ் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் வேல்யூ i இன்டு இந்த தேர்ட் வேல்யூவோட கான்ஜுகேட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 2 பார் 2 வந்துட்டு ரியல் நம்பர் அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னாக்கா சேம் நம்பர் தான் வரும். தென் ப்ளஸ் அடுத்தது 1 + i இன்டு 1 + i தி ஹோல் பார் இதோட வேல்யூ 1 - i. தென் ப்ளஸ் i இன்டு i பார்க்க வேல்யூ -i விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 = 4. தென் ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுனாக்க a + b இன்டு a - b அந்த ஃபார்ம்லே இருக்குது. ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக i இருக்குது. அண்ட் a + b இன்டு a - b இதோட வேல்யூ வந்துட்டு a² - b². ஸோ 1 + i இன்டு 1 - i இதோட வேல்யூ வந்துட்டு 1² - i². தென் ப்ளஸ் இங்கே வந்துட்டு i இன்ட்டு -i இருக்குதா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -i² வரும். பட் i²ஓட வேல்யூ வந்துட்டு -1. ஸோ -i² வேல்யூ வந்துட்டு -1 கிடைக்கும். ஸோ +1 மாறிடும். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு +1 which is equal to 4 ப்ளஸ் இங்கே 1² வேல்யூ 1 தான். அண்ட் இங்கேயும் பாருங்க -i² வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். -i² வேல்யூ +1. ஸோ அடுத்த டேர்ம் வந்துட்டு +1 அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு +1 which is equal to 7. இது வந்துட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ. பட் நமக்கு தேவை நார்ம் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ. ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுத்துடலாம். அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ வந்துட்டு √7 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது நார்ம் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு நார்ம் ஆஃப் ஒய் தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் அண்ட் ஒய். அண்ட் கொஸ்டினில் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டர் ட்ரிபிள்ஸ் 2 - i, 2, 1 + 2i. y டாட் ஒய் இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் அண்ட் ஒய். ஸோ ஒய் டாட் ஒய் இதோட வேல்யூ என்ன வரும்னா இதுதான் ஒய்க்கு வேல்யூ. தட் இஸ் 2 - i, 2, 1 + 2i டாட் ப்ராடக்ட் again y value which is equal to
இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 2 மைனஸ் ஐ இன்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு கான்ஜுகேட் 2 மைனஸ் ஐ தி ஹோல் பார் தென் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் 2 இன்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கான்ஜுகேட் ப்ளஸ் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் 1 ப்ளஸ் 2i இன்டு இந்த தேர்ட் எலிமெண்ட்டோட கான்ஜுகேட் தட் இஸ் 1 ப்ளஸ் 2i தி ஹோல் பார். இந்த வேல்யூ தான் நமக்கு வந்துட்டு இங்கே வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள ஃபஸ்ட் வெக்டார் வந்துட்டு 2 மைனஸ் ஐ தென் இன்டு 2 மைனஸ் ஐ தி ஹோல் பார் இதோட வேல்யூ வந்துட்டு 2 ப்ளஸ் ஐ தென் ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2 பார் இருக்குது பார்த்தீங்களா 2 வந்துட்டு ரியல் நம்பர் ஸோ அதோட கான்ஜுகேட் வேல்யூவும் 2 தான். ஸோ 2 இன்ட்டு 2னா 4 கிடைக்கும். தென் ப்ளஸ் இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெக்டார் வந்துட்டு 1 ப்ளஸ் 2i தென் இன்டு இந்த 1 ப்ளஸ் 2iக்கு கான்ஜுகேட் வந்துட்டு 1 மைனஸ் 2i. இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் 2 மைனஸ் ஐ இன்ட்டு 2 ப்ளஸ் ஐன்னு இருக்குது. தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மில் இருக்குது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னாக்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்குது பிக்கு பதிலாக ஐ இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். தென் ப்ளஸ் இந்த 4 தென் ப்ளஸ் இதுலேயே இந்த லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் இருக்குது. ஏக்கு பதிலாக 1 இருக்குது பிக்கு பதிலாக 2i இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுனா 1 ஸ்கொயர் மைனஸ் 2i தி ஹோல் ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் இந்த ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்துட்டு -1. ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்குதா ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடும். தென் ப்ளஸ் 4 ப்ளஸ் இங்கே வந்துட்டு 1 ஸ்கொயர்னா 1 தான். தென் மைனஸ் இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் 2i தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதில் வந்துட்டு 2க்கும் இந்த ஸ்கொயர் வரும் ஐக்கும் ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர்னா 4 அண்ட் ஐ ஸ்கொயர்னா -1. ஸோ 4 இன்ட்டு -1 வரும். தட் இஸ் -4 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 14 கிடைக்கும். இது வந்துட்டு நாம் ஆஃப் ஒய் தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ. தேர் ஃபோர் நாம் ஒய்க்கு வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு √14 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதோட வேல்யூ 9 பாயிண்ட் சம்திங்கில் இங்கே இருக்குது. அண்ட் இந்த இன்இக்வாலிட்டியோட ரைட் சைடு என்னதுன்னா நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய். இப்போ நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய்க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். that is norm of x into norm of y equal to norm of x க்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் √7 then into norm of y க்கு வேல்யூ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருக்குது √14. இதோட வேல்யூவை நீங்க கால்குலேட்டர்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 9.8995 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த இன்இக்வாலிட்டியில உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த இன்இக்வாலிட்டியில உள்ள ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை விடவும் பெருசா இருக்குது. தட் இஸ் அந்த இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x and y இந்த வேல்யூ லெஸ் than or equal to norm of x into norm of y. இந்த இன்இக்வாலிட்டியில உள்ள இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை விடவும் ஏதோ பெருசா இருக்கும் அல்லது ஈக்குவலா இருக்கும். இங்க நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ பெருசா கிடைச்சிருக்குது. ஹென்ஸ் Cauchy-Schwarz inequality is verified. அடுத்தது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை வெரிஃபை பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா norm of x plus y. This value is less than or equal to norm of x plus norm of y. Previous partல தான் கண்டுபிடிச்சோம். இந்த norm of x இதோட வேல்யூ √7 and இந்த norm of y இதோட வேல்யூ √14. ஸோ அடிஷ்னலாக இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் norm of x plus y இதோட வேல்யூவை இப்போ கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த norm வேல்யூவில் நமக்கு ஒரு ரூட் சிம்பிள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு norm of x plus y தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக ரெண்டு சைடும் ரூட் எடுத்து norm of x plus yக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ norm of x plus y தி ஹோல் ஸ்கொயர் இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ x plus y, x plus y. அண்ட் இங்கே கொஸ்டினில் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2, 1 plus I, I. And y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 2 minus I, 2, 1 plus 2i. இங்க நமக்கு x plus y க்கு வேல்யூ வேணும். ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ x plus y இதோட வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட் சேம் பிளேசஸ்ல உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணி எழுதினா போதும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். இதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க இங்க ஒரு 2 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது ஆட் பண்ணா 4 வரும்.
அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் ஐ இருக்குது. தட் இஸ் ரியல் நம்பரையும் ரியலையும் ஆட் பண்ணணும், இமேஜினரி வேல்யூவையும் ஆட் பண்ணணும். அடுத்தது இங்கே உள்ள செகண்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணலாம். இதில் பாருங்கள் ரியல் வேல்யூ 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வந்துடும். அப்புறம் இங்கே இமேஜினரி வேல்யூ ப்ளஸ் ஐ இருக்குது, பட் இங்கே வந்துட்டு இமேஜினரி வேல்யூ இல்லை. ஸோ சிம்பிளி ஆட் பண்ணிங்கன்னா 3 + i கிடைக்கும். கமா அடுத்து இங்கே உள்ள தேர்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணலாம். ரெண்டு வேல்யூலையும் பாருங்கள் ரியலாக வந்துட்டு இந்த 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1. அடுத்தது இங்கே உள்ள ஐயையும் இங்கே உள்ள 2i ஆட் பண்ணிங்கன்னா +3i கிடைக்கும். இதுதான் x + y அதோட வேல்யூ. இப்போ நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x + y, x + y இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இதோட வேல்யூ என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் x + y உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கணும். தட் இஸ் 4 - i தென் இன்டு சேம் வேல்யூக்கு கான்ஜுகேட், தட் இஸ் 4 - i தி ஹோல் பார். அடுத்தது ப்ளஸ் இதோட செகண்ட் வேல்யூ வந்துட்டு இங்கே 3 + i, அதை அடுத்ததாக எழுதிக்கிட்டு தென் இன்டு 3 + i தி ஹோல் பார். அடுத்தது x + y தேர்ட் எலிமெண்ட் 1 + 3i அந்த வேல்யூவை எழுதிக்கணும். தென் இன்டு சேம் வேல்யூக்கு கான்ஜுகேட், தட் இஸ் 1 + 3i தி ஹோல் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 4 - i தென் இன்டு 4 - iக்கு கான்ஜுகேட் வந்துட்டு 4 + i தென் ப்ளஸ் 3 + i இன்டு அடுத்து இங்கே 3 + i கான்ஜுகேட் வந்துட்டு 3 - i அடுத்த ப்ளஸ் இந்த வெக்டார் 1 + 3i இன்டு 1 + 3iக்கு கான்ஜுகேட் வந்துட்டு 1 - 3i. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது பாருங்க, a + b இன்டு a - b அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. இதோட வேல்யூ வந்துட்டு a² - b². இங்கே ஏக்கு பதிலாக 4 இருக்குது, பிக்கு பதிலாக i இருக்குது. ஸோ 4² - i² அப்படி கிடைக்கும். ப்ளஸ் செகண்ட் டேர்மும் a + b இன்டு a - b அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. ஏக்கு பதிலாக 3 இருக்குது, பிக்கு பதிலாக i இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 3² - i² ப்ளஸ் லாஸ்ட்லேயும் பாருங்கள் a + b இன்டு a - b அதே ஃபார்மில் இருக்குதா. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 3i இருக்குது. ஸோ 1² - 3i தி ஹோல் ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். which is equal to 4² na 16 minus i² ka value plus 1 because i² ka value minus 1. So minus i² ka value minus of minus 1 varum, that is plus 1. Then plus 3² na ka 9 minus i² ka value plus 1. Then plus இங்க 1² ka value 1, இங்க வந்துட்டு 3i the whole square இருக்குது, that is 3 க்கும் ஸ்கொயர் இருக்குது, i க்கும் ஸ்கொயர் இருக்குது. 3² ka value 9, i² ka value minus 1, பட் இங்க அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குதா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடும். 1 × 9 9 தான். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு ப்ளஸ் 9 இப்படி கிடைக்கும். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 37 அப்படி கிடைக்கும். இது வந்துட்டு norm of x plus y the whole square ka value. Therefore norm of x plus y இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் ரூட் எடுத்தால் போதும். இதோட வேல்யூ வந்துட்டு √37 அப்படி கிடைக்கும். அண்ட் இந்த √37 இதோட வேல்யூ வந்துட்டு 6.0828 அப்படி கிடைக்கும். இது வந்துட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ. அண்ட் அந்த இன்இக்வாலிட்டியோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ என்ன வரும்னாக்க norm of x plus norm of y. ஸோ இந்த வேல்யூவை இப்போ கண்டுபிடிக்கலாம். norm of xக்கு வேல்யூ √7 ப்ளஸ் norm of y க்கு வேல்யூ √14. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா 6.387 இப்படி கிடைக்கும். அண்ட் அந்த இன்இக்வாலிட்டியில் உள்ள லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ தான் இது, இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணுங்க, இந்த ரைட் சைடுக்கு வேல்யூ தான் பெருசாக இருக்குது. தட் இஸ் இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னா norm of x plus y இதோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தேன் norm of x plus norm of y இப்படி இருக்குது. Therefore triangle inequality verified. Because triangle inequalityனாலே என்னன்னா norm of x plus y இதோட வேல்யூ எதர் இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். இங்கே நமக்கு லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் வெரிஃபைடு. ஓகேவா?